காரியத்திற்காக எதிர்பார்த்து நிற்கிறார்களோ ஒரு இரக்கத்தை அனுப்புங்கய்யா. இந்த 72வது நாளில் உங்க வல்லமையை காண்பீங்கப்பா, உங்க மகத்துவத்தை எங்க பிள்ளைகளிடத்துல காண்பீங்க ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஐயா, அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அந்த சிஸ்டர் பயந்து போய் இருக்கிறாங்களே, அந்த பிரதர் பயந்து போய் இருக்கிறாங்களே, எங்க தகப்பனும் தாயும் ரொம்ப பயந்து போய் இருக்கிறாங்களே. இல்ல இல்ல, பயப்படாத பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னீங்கல்ல யவீருவை பார்த்து. இப்போ இப்போ இந்த 72வது நாள் அந்த வார்த்தையை அவர்களை பார்த்து நீங்க சொல்லி ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. இந்த 100 நாட்கள் முடியும் போது எங்களுக்கு ஒரு சாட்சி எல்லாம் வேண்டாம், இந்த சத்தத்தை காதுல கேட்கிற அத்தனை பேரும் நாங்க சாட்சி சொல்லணும். ஆமென். ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்குட்டி கூட வீணா போக கூடாது. ஆமென். அப்படியே எகிப்துல கோசேனுக்கும் அந்த ஜனங்கள் குடியிருந்ததுக்கும் அப்படியே வித்தியாசம். அந்த மாதிரி ஆண்டவரே எங்களுக்கும் அப்படியே நடக்கட்டும். ஆண்டவரே, திருச்சபையினுடைய இடத்திற்காக வாங்கப்பட்ட தொகையை கட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறந்து கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் இறங்குறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த இயற்கை நிமித்தமாய் எந்த பிரச்சனையும் எங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. இந்த மழையின் நிமித்தமாய் எந்த நஷ்டங்களும் வரக்கூடாது, ஆபத்துக்கள் வரக்கூடாது, வியாதிகள் வரக்கூடாது. கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபமே